வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்கரின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், முத்துராமலிங்கர் தனது பெரும்பாலான நிலங்களையும் செல்வங்களையும் சுதந்திர இயக்கத்திற்காக வழங்கியதாக கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் எதிர்கால சந்ததியினரால் அவர் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று மலேசியாவிற்கு செல்கிறார். நவம்பர் 1ஆம் தேதி அங்கு நடைபெறவுள்ள ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அவர், ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையே பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இக்கூட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தையொட்டி புதுடெல்லி ஆகாஷ்வாணி நிலையம் சார்பாக நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் பங்கேற்றார். நாட்டை ஒருங்கிணைப்பதில் இரும்பு மனிதரின் இணையற்ற பங்களிப்பு குறித்து தாம் நினைவு கூர்வதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உத்வேகத்தை வளர்ப்பதற்கு அவரது தொலைநோக்கு பார்வையை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பாக முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதியாகும். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, செக் குடியரசின் ஏடன் பாவ்லாசெக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.